என் பேரு பிரியா. எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 1 வருஷமாச்சு. எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க. என்னோட அக்கா என்னை விட 2 வயசு பெரியவள். அவளுக்கு கல்யாணமாகி இப்போ 3 பிள்ளைங்க இருக்காங்க. நானும் என்னோட கணவரும் இப்போ தனியா தான் வாழ்ந்துட்டு வரோம். என் மாமியாரும், மாமனாரும் சொந்த ஊர்ல இருக்கிறாங்க. என்னோட அக்கா சென்னையில இருக்கா. நாங்க இப்போ தனியா இருக்கிறதுனால, தினமும் நைட்டு கணவன், மனைவியா ரொம்பவே சந்தோஷமா இருப்போம். உண்மைய சொல்லணும்னா, என்னோட கணவர விட எனக்குத்தான் ஆசை அதிகம். நான் தினமுமே அவர தனிமையில இருக்க கூப்பிடாம எனக்கு தூக்கமே வராது. ஒரு நாளும் கூட நாங்க சந்தோஷமா இல்லாமல் தூங்குறதே கிடையாது. பல நாள் என்னோட கணவரை நான் 2வது ரவுண்டுக்கு கூட கூப்பிடுவேன். ஆனா, அவரு என்னால முடியாது. எனக்கு தூக்கம் வருது. நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு படுத்துட்டு தூங்கிருவாரு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகியும் குழந்தை உண்டாகல. எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னோட அக்கா கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஆம்பள பிள்ளைய பெத்துட்டா. திரும்பவும் 1 வருஷத்துக்குள்ளே இன்னொரு பிள்ளையையும் பெத்துட்டா. இப்படி இருக்கப்போது, எனக்கு மட்டும் கல்யாணமாகி 1 வருஷத்துல குழந்தையே உண்டாகல. இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதே சமயம் என்னோட மாமியாரும் இத சொல்லி சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. இத பார்த்த எங்க அம்மாவும், "டாக்டர் கிட்ட போயிட்டு காட்டுவோமா?" அன்னு கேட்டாங்க. ஆனா, நாங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போகவே இல்ல. அப்படி இருக்கும்போது, என்னோட அக்கா புருஷன் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. "மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேலையா வரேன். உன்னோட அக்கா வரல. நான் மட்டும் தான் வரப்போறேன்." அன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மறுநாள் என்னோட அக்காவோட கணவர் சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. காலையில டிபன் சாப்பிட்டுட்டு அவர் வேலை விஷயமா வெளியில போயிட்டாரு. நான் சாயந்திரம் தான் வருவேன் சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு என்னோட கணவர் மதியமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாரு. "என்னங்க திடீர்னு சாப்பிட வந்திருக்கீங்களே? அ என்ன விஷயம்?" கேட்டேன். "இல்லம்மா ஆபீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம். அதனால என்ன வெளியூருக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன்" சொல்லிட்டு மதிய சாப்பாட்ட வீட்லயே சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டாரு. போகும்போது, "மச்சான் வந்திருந்தா, அவர தங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு, நாளைக்கு ஊருக்கு போகச் சொல்லு." வந்த இடத்துல நானும் அவரை சந்திச்சு பேசவே இல்லை. அதே மாதிரி வந்த உடனே அவரை அனுப்பிட்டாலும், அது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும். அதனால நான் பேசாததால, "அவர ஒரு நாள் தங்கிட்டு அனுப்பச் சொல்லு" சொன்னாரு. "அப்பதான் நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கணவரும் சாப்பிட்டுட்டு உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டாரு. சாயந்திரம் வரேன்னு சொன்ன என்னோட மாமாவும் சாயந்திரம் வரவே இல்ல. அவர் நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் வந்தாரு. சாப்பிட்டுட்டு உடனே நான் கிளம்புறேன். இப்பவே லேட் ஆச்சு. ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், "என்ன மாமா நீங்க சாயந்திரம் வந்திருந்தீங்கன்னா ஊருக்கு போகறதுக்கு கரெக்ட்டா இருந்திருக்கும். ஆனா இப்பவே பாருங்க மணி 8 ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறமா நீங்க ஊருக்கு கிளம்பி போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்." என்னோட கணவர் கூட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. "மச்சான் வந்தாருன்னா நைட் தங்கிட்டு போகச் சொல்லு. ஏற்கனவே நேத்து தான் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாரு. மறுபடியும் இன்னைக்கும் அவர் டிராவல் பண்ணா உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கும். அதனால நாளைக்கு போனா அவரால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு, நாளைக்கு போகச் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதனால நீங்க கண்டிப்பா இருந்துட்டு தான் போகணும். நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா, என்னோட கணவர் என்ன வந்து திட்டுவார். அப்படின்னு சொல்லி நான் அவரை இருக்க வச்சேன். அதே மாதிரி உங்க மச்சானம் அவசரமா வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாரு. அவரு உங்கள சந்திச்சு பேச முடியலன்னு சொல்லி, அவர் வருத்தப்பட்ட விஷயத்தையும் என்னோட மாமா கிட்ட சொன்னேன். என்னோட மாமா கிட்ட சொல்லும்போது, ரொம்ப நேரமா யோசிச்சு, என்னோட மாமா, "சரி, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நான் இங்கே தங்கிட்டு நாளைக்கே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சம்மதிச்சாரு. இந்த விஷயத்த என்னோட அக்காவுக்கு ஃபோன் போட்டு சொன்னாரு. என்னோட அக்காவும், "சரிங்க, தங்கிட்டு காலையில வாங்க." அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்னோட மாமா டிபன் சாப்பிட்டு முடிச்சதுனால, "சரி, டைம் பாஸ் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார்ந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. "அப்ப, மாமா இப்பதான் சாப்பிட்டீங்க. எதுவும் காஃபி, டீ எதுவும் குடிக்கிறீங்களா? வேணுமா போட்டு தரவா?"ன்னு கேட்டேன். உடனே மாமாவும், "அதெல்லாம் வேணாம். இப்பவே நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டேன். எனக்கு எதுவும் வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு, என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சதுனால, நானும் என் மாமாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்க மாமா என்கிட்ட பேச்சு குடுக்க ஆரம்பிச்சாரு. "உங்க அம்மா போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா. உன்ன பத்தி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க. 1 வருஷம் ஆகியும் உனக்கு குழந்தை பிறக்கலைன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. நீங்க 2 பேரும் பேசி குழந்தைய பெத்துக்கிறத தள்ளி போட்டுருக்கீங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வையுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் உங்க அம்மா கிட்ட அவங்க படிச்சவங்க கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறமா பெத்துக்கலாம்னு நெனச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படலாமா? அப்படின்று நான் உங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணேன்.
அப்படின்னு என் மாமா என்கிட்ட சொன்னாரு. இத கேட்ட உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "என்ன மாப்பிள நீங்க சொல்றீங்க? நீங்க எங்க மூத்த மருமகன். எங்க பொண்ணும் நீங்க படிக்கலையா என்ன? உங்களுக்கு கல்யாணமாகி 1 வருஷத்திலேயே குழந்தை பிறக்கலையா? படிப்பு வேற, இந்த விஷயம் வேற." அப்படின்னு உங்க அம்மா எனக்கே புத்திமதி சொன்னாங்க. நேத்து கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி, உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்க வீட்டுக்கு வரப்போற விஷயத்த சொன்னேன். அப்போ உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "மாப்பிள நீங்க போறது தான் போறீங்க. பிரியாவுக்கு நல்ல புத்திமதி சொல்லிட்டு வாங்க. சட்டுன்னு ஒரு குழந்தைய பெத்துக் குடுக்கச் சொல்லுங்க." அப்படின்னு என்கிட்ட சொல்லியும் அனுப்புனாங்க அப்படின்னு என்னோட மாமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே எங்க மாமாவும் சொன்னாங்க, "பிரியா நீ படிச்சவ. இந்த விஷயத்த நீ தள்ளி போடலாமா? மச்சான் கிட்ட சொல்லி புரிய வை. சீக்கிரமா நல்ல ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க." அப்படின்னு என்னோட மாமா எனக்கு புத்திமதி சொன்னாரு. மாமா எங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை தான். ஆனா, அது உண்டாக மாட்டேங்குதே! இன்னும் நான் சொன்னேன். அதுக்கு மாமா உடனே, "ஏன்? என்னாச்சு? டாக்டர் கிட்ட போயிட்டு பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "ஏதாவது உங்க 2 பேர் பேர்ல யாருக்காவது குறை இருக்கா? நீங்க 2 பேரும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்தீங்களா? யாருக்கு பிரச்சனை இருக்கு?" அப்படின்னும் கேட்டாரு. "மச்சானையும் கூட்டிட்டு போனியா? சில நேரங்கள்ல 2 பேருக்கு கூட பிரச்சனை இருக்கலாமான்னு" சொல்லி எனக்கு அறிவுரையும் சொன்னார். உடனே நான் சொன்னேன், "டாக்டர் கிட்ட போகல மாமா. அதுக்கு அவசியமும் இல்ல." அப்படின்னு சொன்னேன். இத கேட்டதும் என்னோட மாமா, "என்ன விஷயம்? எனக்கு புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லேன்." அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் சொன்னேன், "ஒரு விஷயம் தான் என்னோட மாமாவுக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு." அப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சு. உடனே மாமா எனக்கு ஆறுதல் சொன்னாரு. "அழாதேன்னு" சொன்னாரு. நான் சொன்னேன், "மாமா, ஏன் டாக்டர் கிட்ட போகலன்னு நான் சொல்றேன். அது தெரியுமா? நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சியாகக் கூடாது. இந்த விஷயம் எங்க அப்பா, அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம்." அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லும்போதே என்னோட மாமாவுக்கு அத கேட்டு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. "என்ன அப்படி இவரு சொல்லப் போறாரு?" அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதிர்ச்சியாவே அத கேட்டுட்டு இருந்தாரு. "இந்த விஷயத்த எங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்லிறாதீங்க. அவங்களால இத தாங்கிக்கவே முடியாது." அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். "என்னம்மா சொல்றாரு? என்னம்மா இப்படி பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "சரி பிரியா, நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். உன் மேல பிராமிஸ். உண்மையான காரணத்த நீ சொல்லும்." அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "நானும் உங்ககிட்ட உண்மையான காரணத்தை வெட்கத்தை விட்டுச் சொல்றேன் மாமா. நாங்க தினமும் இரவு ஒண்ணா தான் படிக்கிறோம். என்னதான் அவர் உடம்பு கட்டு மஸ்தான் மாதிரி இருந்தாலும் கூட, அவர் அந்த விஷயத்திலே லாயக்கே இல்ல. அவருக்கு நைட் வேலைக்கு லாயக்கே இல்ல மாமான்னு சொன்னேன். "என்னம்மா சொல்றாரு? எனக்கு இது கொஞ்சம் கிளியரா மாதிரி விளக்கமா சொல்லுமா?" அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாமா கேட்டாரு. அவர் இப்படி கேட்டதும் எனக்கு அழுகை வந்துருச்சு. நானே அழுதுகிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன். "மாமா, அவர் நல்லவர் தான். என் மேல ரொம்ப பாசம் அதிகம். ஆனா, அவருடையது என்ன கர்ப்பமாக்குற அளவுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம, அவரால 5 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியே அவர் கஷ்டப்பட்டு என் கூட இருந்தாலுமே, அதுல அணுக்களே இருக்காது. ஏன் இப்படி இருக்கு? என்ன இது?" அன்னு சொல்லி நம்ம டாக்டர் கிட்ட போகலான்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா, அவர் வர மறுத்துட்டாரு. சரி, நான் ஏன் இவருக்கு இப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா, கத்தியா இருக்கும்னு. அணுக்களே இல்லாமல் இருந்தா, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட கணவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதனால தான் குழந்தையே உருவாக முடியல. அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்று என்னோட மாமா கிட்ட சொல்லி கதறி, கதறி அழுதேன். இப்படி இருக்கும்போது, எப்படி மாமா எனக்கு குழந்தை பிறக்கும்? நானும் அவர ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டாலும் கூட, அவர் வரமாட்டேங்கிறார். அவன்கிட்ட உங்களுக்கு ஆண்மையே இல்ல. உங்களுக்கு அணுக்களே இல்ல. அப்படின்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. அது அவரே தெரிஞ்சுக்கணும். ஆனா, அவர் அதுல கவனமே செலுத்த மாட்டேன்கிறார். அவரை பொறுத்தவரைக்கும், அவர் ஆரோக்கியமா தான் இருக்கார். தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற நினைப்பு தான் அவருக்குள்ளேயே இருக்கு. இந்த நம்பிக்கைய நான் எப்படி மாமா உடைக்க முடியும்? அவர்கிட்ட போய், "நீங்க ஆம்பளையே இல்லன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? என் மேல் அன்பாகவும், பாசமாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷனோட மனச நோகடிக்க நான் விரும்பல மாமா." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ என்னோட மாமா என்கிட்ட "அழாதம்மா" அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலும் சொன்னாரு. அப்போ நான் அவர் மேல் சாயிட்டேன். அப்போ அவர் என்னோட கண்ணெல்லாம் தடவி விட்டாரு. ஆறுதலா சில வார்த்தைகளையும் சொன்னார். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இன்னும் கொஞ்சம் பழகி, அவர் மேல் சாய்ஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் அழுதுகிட்டே என்னோட மாமா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். "மாமா, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓ ஒரு வாய அடைக்கிறதுக்கு, நீங்க நெனச்சா எனக்கு உதவி செய்ய முடியுமா?"ன்னு சொன்னேன். "என்னம்மா சொல்ற? எனக்கு புரியலையே, புரியற மாதிரி சொல்லு." அப்படின்னு சொன்னாரு. "இல்ல மாமா, நீங்க நெனச்சா எனக்கு ஒரு குழந்தைய குடுக்க முடியும்." அப்படின்னு சொன்னேன். இத கேட்டதும் என்னோட மாமா அதிர்ச்சியாகிட்டாரு. "என்ன இப்படி எல்லாம் பேசுற? இந்த மாதிரி எண்ணத்துல என்கிட்ட நீ பழகாத." அப்படின்னு கோவப்பட்டாரு.
இல்ல மாமா. என்னோட நிலைமைய நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நான் எங்க அப்பா, அம்மா கிட்ட கூட சொல்லல. அவங்க மனசு நோகும். இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையே, எனக்கு குழந்தை இல்லைங்கிறது தான். எங்க மாமனார், மாமியாருக்கும் அதே பிரச்சனை தான். எனக்கு குழந்தை இல்லன்னு என்னோட கணவரே ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டாலும் கூட, அவர் வரவும் மாட்டேன்கிறாரு. அவரைப் பொறுத்தவரைக்கும், அவர் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற நினைப்பு தான் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கு. இப்படி இருக்கும்போது, எல்லா இடத்திலயும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது நான் மட்டும் தான். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளிய கொண்டு வர முடியும். அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சினேன். ஆனா, என்னோட மாமாவோ, எங்க அக்காவுக்கு எல்லாம் துரோகம் பண்ண முடியாது. நீ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல பழகாத. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா, நடக்கக்கூடாததையெல்லாம் நடந்துரும் போல. நான் இங்கே இருக்கிறதே முதல்ல தப்பு. நான் இப்ப உடனே கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மாமா வீட்ட விட்டு கிளம்புறதற்கு உடனே, பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப முயற்சி பண்ணாரு. அப்போ நான் என்னோட மாமாவ எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அப்போ அவர், "முடியாது நான் கிளம்புறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னா, நடக்கக்கூடாத தப்பெல்லாம் நடந்துரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கிளம்பினார். ஆனா, இந்த வாய்ப்ப நான்